இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இங்கே கூடியிருக்கின்ற நாம் அத்தனை பேரும் மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அமர்ந்திருக்கிற இந்த கோலாகல காட்சியை பார்க்கிற பொழுது மக்களுடைய மனத்திலே மிகுந்த மகிழ்ச்சி இருப்பது போல நமக்கு ஒரு தோற்றம், அது ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலேயே கொஞ்சம் அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஓட்டம், நாட்டு நடப்பெல்லாம் நம்ம சுற்றி நடக்குதே, இதெல்லாமே உள்ளபடியே ஒரு சுயநலமாக போகுதா இல்லை பொதுநலமாக போகுதா? இங்கே கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளவு வேகமாக வந்து இடம் பிடிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அதாவது ஒரு பொதுநலத்திலேயே ஒரு சுயநலம். எல்லா மக்கள் மனத்திலேயும் பொதுநலம் பூத்து கிடக்கிற மாதிரி, எல்லாரும் மகிழ்ந்து போகிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த 3 பேரும் என்ன சொல்கிறாங்க, தோற்றம் அப்படி இருக்கு, பொதுநலம் பேசுகிற மாதிரி இருக்கு, பார்க்குற மாதிரி இருக்கு, இல்லை இதில் ஒரு சுயநலம் இருக்கு. இன்றைக்கு இந்த நாட்டில் பெருகி இருக்கிறது. ஒரு காலத்தில் பொதுநலத்தில் தான் இது பூத்தது மனித வாழ்க்கை. அதனால தான் இன்னைக்கு கிராமங்களில் ஆறு, ஏரி, குளம் மட்டும் இல்லை, கண்மாய் விதவிதமாக இருந்துச்சு. இதெல்லாமே பொதுநலத்தில் பூத்தது. மனிதன் பொதுநலத்தில் தான் வாழ்ந்தான். இன்றைக்கும் மிருகங்கள் கூட எல்லாமே கூடி பொதுநலமாக தான் இருக்கு. ஆனால் காலப்போக்கில் மனித வாழ்க்கையில் சுயநலம் வந்துருச்சு. அதிலிருந்து இப்போ பூராமே சுயநலமாக தான் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்படியா தெரியுது நம்ம ஊருக்குள்ளே எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பொதுநலம், எவ்வளவு பொதுநலம். இந்த நாட்டை போய் சுயநலம்னு நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. ஆனாலும் இந்த 3 ஆளுங்க சொல்கிறாங்க. அதில் இந்த பச்சை திட்டக்காரர் இருக்கார் பாருங்க, முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் சொல்கிறாரு, எங்கே பார்த்தாலும் சுயநலம்தான், இது அதுன்னு சொல்ல முடியாதுங்க. 1 இல்லை 2 இல்லை, ஒரு வண்டி கற்கு. அது அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார் பாருங்க, புலவர் மா ராமலிங்கம். அவர் சொல்கிறாரு, போட்டவங்க எங்கள் வீட்டில் வந்து போட்டுருக்கலாமேன்றார். போட்டிருந்தா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படின்றார் அவர். அந்த பக்கத்தில் இருக்க கடைசியில் பாரதி பாஸ்கர். இந்த 3 பேரும் ஓங்கி அடிக்கிறாங்க. இந்த நாட்டில் பெருகி போயிருக்க நம்ம சுற்றி நடக்கிறதெல்லாம் சுயநலந்தான்றாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தா முனைவர் ராம சவுந்தரவல்லி அவங்க சொல்கிறாங்க, என்னையா மக்கள் எவ்வளவு பொதுநலம் பேர்னாங்க, எத்தனையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி. அந்த பக்கத்தில் இருக்காக பாருங்க முனைவர் சுப்புலட்சுமி அம்மா, ரேவதி சுப்புலட்சுமி, அவங்க சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் ஒரு பக்கம் எப்படிலாம் நாட்டில் நடக்கிற விசேஷங்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் பொதுநலம் பொதுநலம். எங்கள் மகளிரே மக்களுக்கு போய் சேவை செய்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க கடைசியில் அவர் ராஜா அவரும் சொல்கிறார், பொதுநலம்தான்றார். நடப்பு என்ன, சுயநலமா பொதுநலமா கேட்டுருவோம். இப்போது நம்மிடம் பெருகி வருவது சுயநலமே என்ற அணி தொடங்குகிறது. முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்குகிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய பணிபுகழ்ந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுநலம் பேசும் புண்ணியவான்கள் அவர்கள் நாம் 3 பேரும் பேசுவார்கள். பொதுநலம் செயல்படுவது சுயநலம்தான். ஒன்றுமில்லைங்க. 4 வருஷத்துக்கு முன்னால எங்க தெருவில் வெள்ளை சொல்லையுமா 4 பேர் வந்து 5 பேர் வரிசையா நிற்கிறேன். எதுக்கு? தெருவை சுத்தப்படுத்துவதற்காக. அந்த குச்சி இருக்கும் இல்லையா, தொடப்ப குச்சி, அதை கையில் வச்சிருக்கேன். போட்டோகிராஃபர் நிற்கிறேன். அவர் வந்து பிடிச்சுக்கிட்டு இப்படி 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 இருக்கிறாரு. உடனே கிளிக் 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 போட்டோ வந்தாச்சு. அவன் எல்லோரையும் பார்த்து, வணக்கம், நாங்கள் தெருவையெல்லாம் சுத்தம் செய்து விட்டோம்,
நாட்டையே சுத்தம் செய்து விட்டோம், ஊரையே சுத்தம் செய்து விட்டோம். மறுநாளைக்கு பேப்பரில் போட்டோ வந்து விட்டது. அன்றைக்கு போனவர்கள் தான் இதுவரைக்கும் ஆளே காணாமையா, வீட்டு பக்கமும் காணாம, ஓட்டு பக்கம் காணாமையா. நீதிபதி அவர்களே, என்றைக்கு தொண்டு செய்வதிலே விளம்பரம் வந்ததோ அன்றைக்கே அது சுயநலம் ஆகிவிட்டது அர்த்தம். தொண்டுக்கு விளம்பரம் எதுக்கு போட்டோ? சுயநலத்தினுடைய உச்ச கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களே. நாட்டிலே மழை இல்லை. ஏன் மழை இல்லை? மலை முழுவதும் மொட்டையடிக்கப்பட்டு விட்டது. வெட்டி கூட விற்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம் என்று கேட்கிறேன். அது பொதுநலமா? பொதுநலம் என்றால் ஒன்றும் இல்லைங்க. ஒரு விபத்து நடக்குது. விபத்து நடக்கிற இடத்துல யார் விபத்தில் ஆட்பட்டிருக்கிறானோ அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு எத்தனை பேர் நான் முயற்சி பண்ணுறோம். ஃபோன் அப்படியே செல்ஃபி ஃபோன் படம் எடுக்கிறேன். எப்படி அடிபட்டான், என்னவகா அடிபட்டிருக்கிறான், ஏன் சொல்லுகிறேன்? எங்கே பார்த்தாலும் அதுதான். என்ன பொதுநலம் பிறகு இருக்கு? நான் ஒருவருக்கு கொடுக்க கொண்டு வந்த பொருளை நான் எடுத்து மறித்து அடுத்தவனுக்கு நான் கொடுத்து விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேனே தவிர வேற என்ன நடக்கிறது? பிச்சை எடுக்குமா பெருமாள், பிடுங்கி திங்குமா அனுமாறு என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு தான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் எல்லாவற்றிலும் முன்னிற்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு முனைப்போடு வந்து விட்ட பிறகு அது எப்படி பொதுநலமாக முடியும்? மழை வந்தா, வெள்ளம் வந்தா என்ன நடக்கிறதுங்க? பொருள்கள் பதுக்கப்படுகின்றன, விலை அதிகம் வைத்து விற்கிறார்கள். மருந்து விலை அதிகம் வைத்து விற்கிறார்களே, என்ன காரணம்? எந்த இடத்தில் பொதுநலத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த கல்வி நிலையங்களே சுயநலத்தின் உச்சகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றனவே. கல்வி நிலையங்களையே எப்படி ஆகிவிட்டது என்றால் வியாபார ஸ்தலங்களாக மாறிவிட்டதே பெரியோர்களே. மருத்துவக் கல்லூரியிலே 65 லட்சம் கொடுத்து விட்டு ஒரு மருத்துவ இடத்தை பெற்று படித்து வரக்கூடிய மாணவன் டாக்டர் ஆனால் பொதுநலத்தோடு செயல்படுவானா? ஏயா, அந்த 65 லட்சத்தை வட்டிக்கு விட்டு பிழைச்சிருக்க கூடாது. இப்படி தெரிஞ்சிருந்தா அவையே இப்படி வர்றான். 65 லட்சத்தை கொடுத்துட்டு ஒரு மருத்துவக் கல்லூரியிலே ஒரு சீட் பெற்று படித்து விட்டு அவன் டாக்டர் ஆகி வந்தால் என்ன செய்வான்? கையை பிடிக்கிறதுக்கு 500 ரூபா கேட்பான். 500 ரூபா பிடிச்சு பார்க்கறதுக்கு ஸ்டெத் இருக்கு பாருங்க, அது பைக்கு நேராக வைப்பார். எதுக்கு? பை கனமாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு. பணம் இருந்தா மூச்சை விடு, பணம் இல்லாட்டி மூச்சை விட்டுருங்கிற அவ. உயிர் காக்க வேண்டிய பணியை கூட நாம் சுயநலத்தோடு செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்றால் இந்த நாடு எங்கே போய்கின்றது பெருமக்களே? எண்ணி பாருங்கள். எனவே இன்றைக்கு பெருகி வருவது சுயநலமே என்று கூறி வாய்ப்பளித்தவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது முனைவர் தாக்கு சுப்பிரமணிய மனசுக்குள்ளே நடப்பெல்லாம் அப்படித்தான் இருக்கு, சுயநலமாக தான் இருக்குன்றார். எல்லாரும் நடக்கிறதும் அதான் காரணம். அதுதான் இவ்வளவு இருக்கேம்மா. வாங்க. ஆமா, சவுந்தரவல்லி நடுவர் அவர்களே, அவருக்கு வேற ஒன்றும் கவலை இல்லை. தினம் பெருக்கிறதுக்கு ஆள் வரலை. ஓ ஓ அவர் வீடு வந்து சந்துக்குள்ளே இருக்குங்க. அந்த சந்தை தேடி 10 பேர் வரணுமா தினம் பெருக்கிறதுக்கு. இப்படி ஆசை இருந்தால் இதை சுயநலம் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அப்படி வரமாட்டாங்கங்க. நீங்களே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களை சுற்றி இப்போ இருக்க தொடங்குங்களேன். ஏன் ஒரு தாக்கு சுப்பிரமணியம் நினச்சா அப்படி ஒரு அமைப்பை உண்டாக்க முடியாதா? உங்கள் சந்துக்கு வரலைங்கிறக்கா வருத்தப்படாதீங்க. நீங்கள் சொன்ன பாருங்க, சரி, அவர் பண்ண ரொம்ப பெருசாக சொல்லலை, இருந்தாலும் 1-2 சொன்னதை சொல்கிறேன். இந்த விபத்து வந்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்போ நிற்காம போகிறவன் கூட 108 சுற்றி ஒரு ஃபோனை அடிச்சுட்டு போகிறான். பார்க்குறீங்களா? 108 சேவை வந்த பிறகு இந்த விபத்துக்கள் உடனடியாக ரிப்போர்ட் ஆகிறதா இல்லையா? அதுதான் உண்மை. நடுவர் அவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 6 நாள் வீட்டுக்கு உழைச்சிட்டு 7வது நாள் தெருவில் இறங்கி சுத்தம் பண்ணுறது, டிராஃபிக்கை வந்து சரி பண்ணுறது, கிராஸ் பண்ண முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இப்படியெல்லாம் தொண்டு செய்வதற்கென்றே ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் அவர்கள் இந்த ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு போகிறார்கள். அந்த இல்லத்துக்கு போன பொழுது அந்த பிள்ளைகளை பார்த்து உங்களுக்குலாம் என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் அந்த குழந்தைகள் என்ன சொன்னாங்களாம், எங்களை ஒரு நாளைக்கு மதுரையை சுற்றி அழைச்சிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அமைப்பினர் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில், காந்தி மியூசியம்,
திருமலை நாயக்கர் மகால் இதெல்லாம் காட்டி கொடுத்துட்டு அந்த குழந்தைகள் அவ்வளோ ஆசையாக விளையாண்டதெல்லாம் பார்த்துட்டு அந்த அமைப்பில் இருந்த ஒரு நண்பர் சொல்கிறார், இது மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்சதே இல்லைங்க. நம்ம எவ்வளவு வேணாலும் அந்த இல்லத்துக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம், ஆனால் அந்த குழந்தைகளை வெளியே அழைச்சிட்டு வரும் பொழுது ஆதரவற்ற குழந்தைகள், யாருமே இல்லாத நிலையில் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் என்ன மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதை பார்த்த பொழுது எங்களுக்கு மனதும் கண்ணும் நிறைஞ்சு போச்சுங்க தண்ணீரால் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுதாங்க அந்த ஒரு பொதுநல நோக்கோடு சேவை செய்கின்றவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊரை விட்டு வெளியே தாண்டாமல் இருக்கப்படாது. ஏன்னா நிறைய இருக்குங்க அப்படிப்பட்ட அமைப்புகள். அது வேற ஒன்றும் வேண்டாங்க. காஷ்மீர், லடாக், அந்த குன்றின் அடியில் 15 அடி ஆழத்தில் உடலோடும் உயிரோடும் தங்கள் வாழ்க்கையின் கனவுகளோடும் புதைந்து போகிறார்களே நம்முடைய வீரர்கள். யாரை காப்பதற்காக? அவங்க வீட்டில் இருக்கவங்களை காக்கிறதுக்காகவா? இல்லையே, இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக தங்கள் உயிரை பணயம் வைத்து செய்கின்ற பணி இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை பாருங்கள். பொதுநலமே சொன்னோட நீங்கள் ஆத்தையும் குளத்தையும் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லைங்க, வேற ஒன்று வேண்டாங்க. ஊராக பயணம் செய்தார் நம்முடைய மரியாதைக்குரிய திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய பணிகளிலேயே மிக தலையாய பணி, நெஞ்சத்தை நெகிழச் செய்வது எது தெரியுமா? உடல் ஊனமுற்றவர்கள் 3 கிலோ 4 கிலோ செயற்கை கால்கள், நெஞ்ச சுமையோடு இந்த கால் சுமையையும் சேர்த்து தூக்கி கொண்டவர்கள் கஷ்டப்பட்ட பொழுது இந்த 450 கிராம் உள்ள அந்த செயற்கை காலை கண்டுபிடித்து ஊனமுற்றவர்களுக்கே அதை அர்ப்பணம் செய்து அதற்காக பேட்டன் ரைட் கூட வேண்டாம் என்று மறுதளிக்கக்கூடிய ஒரு மனம் இருந்ததே. அதனால தாங்க ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் அந்த பெரியவர் மறைந்த அன்றைக்கு அப்துல் கலாம் பெயரில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது என்று சொன்னால், இந்த தேசத்தை மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து, சமயம் கடந்து நேசித்த பெரியவருக்கு செய்த அஞ்சலி இல்லையா? அது இந்த நாட்டில் நம்ம காலத்தில் நடந்தது தானே. இப்போ பொதுநல உணர்வு என்பது எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறதுங்க. எது நம்மை பாதிக்கிறதோ அதை மட்டும் பார்த்து விட்டு சுயநலம் மனித இயல்பு சுயநலம், அது வேறு. நான் பசிக்க சாப்பிட்றதெல்லாம் சுயநலம் இல்லை. அடுத்தவர்கள் சாப்பாட்டை பிடுங்கி சாப்பிட்டா சுயநலம், அவ்வளவுதானே, வேற ஒன்றும் இல்லை. உலகம் முழுமையும் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது, அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்பட்டது. மார்ச் 20 அன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்பட்ட பொழுது ரொம்ப மனதை நெகிழ்வை செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சின்ன குழந்தைகள், தொடக்கப்பள்ளி, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சிட்டுக்குருவி மாதிரி வேஷம் போட்டு கையில் ஒரு பதாகை கொடுத்து சிட்டுக்குருவிகளை காப்போம். அந்த பதாகைகளில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? அன்று அமெரிக்காவில் ராபின் பறவைகள், இன்று இந்தியாவில் நாங்கள், நாளை யார் மனிதா என்ற கேள்வி இந்த மனித சமுதாயத்தை நோக்கி சின்ன குழந்தைகளால் சிட்டுக்குருவிகளுக்காக கேட்கப்படுகிறது என்று சொன்னால், மனித மனம் எல்லா இடத்திலும் விசாலமாகத்தான் இருக்கிறது. மானுடம் அன்றும் வென்றது, இன்றும் வெல்லுகிறது, நாளையும் வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னையா இது இந்த வேகம் அடிக்கிறாங்க? இவ்வளவையும் கேட்ட பிற்பாடு இந்த மனுஷன் பேசலாமா? வெள்ளத்துல சிக்கி சீரழிஞ்ச மனுஷன், கொடுத்ததையெல்லாம் வாங்கி உள்ளுக்குள்ள வீட்டில் எடுத்து வச்ச மனுஷன், இதுக்கு மேல நீ பேசலாமா? வாங்க, ஒரு வேலை வேண்டாம்னு சொல்ல போறாரு போல இருக்கு. உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து என் உரைக்கு வருகிறேன். வெள்ளம் வந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது எப்படி சொல்ல முடியும்? எப்படி மனிதனா இருக்காரு பாருங்க, அதையும் இல்லைன்னு. ஆனால் நான் உள்ளூரில் இருந்தவன். அப்போ அந்த அம்மா தூரத்தில் இருந்தவங்க. 20 ரூபாய் பால் பாக்கெட்டு 200 ரூபாய்க்கு விற்றது எனக்கு தான் தெரியும். ஓ, அது மட்டும் இல்லைங்க, அந்த வெள்ளமே 55 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்குது. அப்போ பொதுநலம் வரணும்னா 55 வருஷம் மறுபடியும் காத்துன்னு இருக்கணும். ஓ, அப்படியா? ஓ, ஆனால் சுயநலத்துக்கு கட்டுப்பாடே கிடையாது. தியானம் பெருகிக்கினே இருக்கும். யார் யார் வரானா அவனுக்கிட்டலாம் பனிச்சரிகையில் இருக்கிற 15 பேரை பற்றி நாங்களும் பாராட்டுறோம். ஆனால் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் சுயநலவாதியாகிறானே, அதுதானே எங்களுக்கு பதைக்குது. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, சிட்டுக்குருவி தினம் கொண்டாடுறாங்களாம். எதெல்லாம் காணாமல் போகுதோ அதுக்கெல்லாம் ஒரு தினம் கொண்டாடுவான் நம்மளால். எப்போ செல்ஃபோன் டவரை வச்சு மனுஷன் சுயநலத்துக்கு ஆளாயிட்டானோ அப்போவே அதெல்லாம் போச்சையா. அன்றைக்கெல்லாம் அம்மா சோறு ஒரே பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சு ஒவ்வொரு உருண்டையாக எல்லாருக்கும் கொடுப்பா, பொதுநலம் இருந்தது. இப்போ அம்மாவும் சேர்ந்து பாஸ்போர்ட்டில் கையேந்தி நின்று கிடக்குது. அப்புறம் எங்கேருந்து பொதுநலம் வளரும்?
மகாபாரத சொற்பொழிவு பண்ண போகிறேன் சார் நான். 5 நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயா. ஒரு அம்மா வயசான அம்மாவை கூட்டுன்னு முதல்ல உட்காருது. 6வது நாள் பார்க்குறேன் பவ்யமாக கூட்டு உக்காந்துங்குது. நான் கேட்டேன், உங்கள் அம்மாவான்னு கேட்டேன். இல்லை எங்கள் மாமியாருன்னுச்சு. பரவாயில்லையம்மா, இப்படி ஒரு பவ்யமாக சேவை செய்கிற மருமகளை முத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு. உன் பொது நலம் வாழ்கன்னு. இல்லையா, மகாபாரதம் கேட்டால் நான் உசுரை விட்டுருவேன்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க. நானும் 5 நாளாக கூப்பிட்டு வரேன், அது நடக்கலைன்னு. இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் பொது நலத்தை பார்க்க முடியும்? கொஞ்சம் சொல்லுங்கள் தயவு செஞ்சு சார். பஸ்ஸில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துங்கிறேன். ஒரு பொண்ணு ஸ்கூட்டரில் வேகமாக போகுது. கழுத்தில் போட்டுங்கிற துப்பட்டா காற்றுல பறக்குது சார். என் மனசு கேட்கல. மடியே துப்பட்டான்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டு துப்பிட்டு போயா, என்னையா கேட்குறேன்? அப்போ எனக்கு பொது நாள் அப்புறம் வரும். எதை சொன்னாலும் குதர்க்கமாக பார்க்குற சமுதாயத்தில் போய் நம்ம என்ன சாதிக்க முடியும்? நம்ம வீட்டு குப்பையை கூட்டிட்டு நம்ம வீட்டை சுத்தமாக்கிட்டு எதிர் வீட்டில் யாரும் பார்க்காத போது கூட்டிகிட்டு வர ஆளியா நம்மலாம்? இல்லை, அவன் காலையில் எழுந்து கத்துவான், இவனும் போய் பஞ்சாயத்து பண்ணுவான். அது யார் செஞ்ச வேலையாக இருக்குன்னு தெரியல அப்படின்வான். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன் சார். நம்ம வீட்டில் கரண்ட் நின்று போச்சுனாக்கா பீஸ் போயிட்டுன்னு யாராவது பார்க்குறான்? தெருவேட்டி பார்க்குறான், தெருவே கொடுத்துடா விட்றா. மாண்பு நீதிபதி அவர்களே, ஆடு வளர்க்குறானே, இலையை வெட்டி ஆட்டுக்கு போடுறான். எதுக்கு? அப்புறம் ஆட்டை வெட்டி இலையில போடுறான். எல்லாம் சுயநலம் சார், சுயநலம் சார். உண்மையிலே உலகத்திலேயே சுயநலமில்லாத ஒரு ஆத்மா தாயின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு செய்தி நான் நுட்பமாக சொல்கிறேன். தான் மக இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற போது சுதந்திரமாக சௌக்கியமாக சந்தோஷமாக எந்த வேலையும் செய்யாமல் இருக்கணும்னு நினைக்கிற அதே தாய் தான் வீட்டுக்கு வந்த மருமகளையும் அப்படி வச்சிருக்கணுமா இல்லையா ஐயா? எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறாளே, அங்கே தான் சார் சுயநலமே இருக்குது. சுயநலம் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது சார். எங்கள் ஊரில் ஒருத்தன் அண்ணன் தம்பி 2 பேருங்கய்யா. அப்பா நிறைய சொத்து வச்சுட்டு போட்டாரு. சொத்தை 2ஆ பிரிச்சான். அண்ணன் உட்காந்து இருந்தது அப்பாவது ஒரு ஜோடி செருப்பு. இதை என்னடா பண்ணுறது? ஆளுக்கு 1 எடுத்தால் வேலைக்கு ஆகாது. அண்ணன் சொன்னா, பகல் பூரா நான் போட்டுக்கிறேன்டா தம்பி, ராத்திரியில் நீ போட்டுக்கிடான்னா. சரின்ட்டு அவனும் 2 மாதம் பொறுத்து தம்பிக்காரன் கொண்டாந்து அந்த ஒரு ஜோடி செருப்பையும் அண்ணங்கிட்டே கொடுத்துட்டு நீயே வச்சுக்கின அப்படின்னா. ஏன்டா? நான் தூங்கி 2 மாதம் ஆகுதுறான்னு. ஏன்னா அவன் போடுறானே, ராத்திரி பூரா போட்டு நடந்துங்கன்னு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கின்னு பொதுனால என்னத்தை பேசுவான்? அவசர உதவிக்கு போகிற ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியே ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணி போகிறானையா. இந்த மண்ணிலையா சுயநலம் இல்லைன்றீங்க? அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா என்னை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி கொடுத்து, டேய் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுறான்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது அப்படி சொல்கிறதில்ல. யாருக்கும் கொடுக்காத, இருக்குது நீயே சாப்பிடுன்னா சுயநலத்தை அப்பயே கற்றுக்குது சார். அது சார் ஆக்சிடென்ட் ஆனால் கூட அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸை கூப்பிட்றத விட ஆப்ட பொருளை சுருட்டுற மனிதன் சார் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறான்னா. நிறைவு செய்கிறேன். வீட்டை பூட்டி சாவியை நாம் தொலைத்து விட்டு பூட்டுக்கு தண்டனை கொடுக்கிற சமூகம் இது. இது பொதுநலத்தை உணர வாய்ப்பில்லை. பெருகி வருகிற சுயநலத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் நாங்களும் மகிழ்வோம். நன்றி, வணக்கம். ஒருவர் ரொம்ப இடங்களில் சுயநலத்தை பார்த்து மனம் நொந்து போனார். இந்த அம்மா என்ன சொல்ல வர்றாங்களோ தெரியல. வாங்க முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி. புலவர் அவர்கள் ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த உலகத்துல சுயநலமே இல்லாமல் இருக்கக்கூடியது தாய்மை ஒன்றுதான், ஆனால் அது கூட இப்போது மாறிவிட்டதே அப்படின்னு சொல்ல வந்தார். தாயை பத்தி அப்படி சொல்ல முடியுமாங்க? தாயினுடைய மகிழ்ச்சி சமைத்து முடிப்பதில் இல்லை, பிள்ளைகள் அத்தனை பேரும் சாப்பிட்டு முடிப்பதில் தான் இருக்கிறது என்று ஒருத்தர் சொன்னார். ஆனா இவரு அம்மாவையும் மாமியாரையும் ஒரு குழப்பி இருக்கார். எங்க அம்மா தானே எனக்கு அம்மாவா இருக்க முடியும். ஆமா, அது வாஸ்தவம் தான். ஆனா இவர் என்ன சொன்னாரு? தான் மகா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தாய் தான் வீட்டுக்கு வர்ற பெண்ணு நல்லா இருக்கணும்னு ஏன் நினைக்கலன்னாரு. அது அம்மா ஒண்ணு மாமியார் ஒண்ணு தானே. சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. இதற்கு முன்னால அணி தலைவர் ஐயா பேசினார் இல்லையா? பேசும்போது சொன்னார், இன்றைக்கு வீடுகளில் பெரியோர்களை யாருமே வைத்துக் கொள்வதில்லை, எல்லோரும் கொண்டு முதியோர் இல்லத்துல தானே விட்டுட்டீங்கன்னாரு. நாங்கெல்லாம் அப்படி இல்லை, மாமியார் மாமனாரெல்லாம் வீட்டில தான் வச்சிருக்கோம்.
போட்டோல. எதுக்காக? தெய்வமா வணங்கிட்டு இருக்கோம். ஓ, போட்டோவில். ஆமா, அதான் நினைவு இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? ஆமா. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, வெள்ளத்துல மிதந்து அவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிச்ச பிறகும் இந்த நாட்டுல சுயநலம் தான் பெருகி இருக்குன்னு சொன்னா நன்றி வேண்டாம் ஐயா கொஞ்சமாவது? எப்படியெல்லாம் உதவி ஓடி வந்தது, இவ்வளவையும் அனுபவித்துக் கொண்டு இந்த உலகத்துல பொதுநலமே இல்லை என்று இவர் சொல்வதை பார்த்தால் இந்த நாட்டை விட்டு வெளியேறதை தவிர வேற வழியே இல்லை. அதை சொல்லலம்மா, அவங்க வந்தவங்களை வழியில் மறிக்கப்பட்டார்கள் பாருங்க, அப்புறம் பறிக்கப்பட்டார்கள் பாருங்க, அதைத்தான் சொல்லி நொந்து போறார் அவரு. அதையும் தாண்டி மனிதம் நின்றதே, அதைத்தான் நாங்க பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், ஐயா அவர்கள், அணி தலைவர் ஐயா அவர்கள், எங்க தெருவுக்கு 4 நாளைக்கு வந்து கூட்டி சுத்தம் பண்ணவங்க அதை போட்டோ பிடிச்சி சுயநலமாக்கிட்டாங்களே. நாங்க அப்படி இல்லைங்க, அதை அப்படி பார்க்காதீங்க. சில நல்ல விஷயங்களுக்கு விளம்பரங்கள் தேவைப்படுகிறது. நம்ம நாடு நல்லா இருக்கணும், சுத்தமா சுகாதாரமா இருக்கணுங்கிறதுக்காக விளம்பரப்படுத்தினா அது பொதுநலம் தானே. ஏன் அதை சுயநலமாக நினைக்கணும்? நடுவர் அவர்களே, விபத்து ஏற்பட்டு இருக்கிறது சாலையிலனா எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க, சுயநலம்னாரு. ஆனா மனசார யோசித்து பாருங்கள், இன்றைக்கு விபத்து ஏற்பட்டு மூளைச்சாவு ஏற்பட்டவர்களின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்படுகின்றன. ஒரு ஜோதியில் இருந்து பல 100 ஜோதிகள் சுடர் விடுவதை போல ஒரு உடலில் இருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகளால் பல பேர் உயிர் தெழுகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பொதுநலம். சின்ன பிள்ளைகள் கூட பொதுநலத்தோடு இன்று நடந்து கொள்கிறார்கள். நான் காலையில கல்லூரிக்கு கிளம்பி போறேன், சரியான வெயில். திடீர்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு பெரியவர் மயங்கி சுருண்டு கிடக்கிறார். நான் டக்குன்னு பக்கத்துல ஓடிய போய் ஒரு கடையில 4 இட்லியை கொடுங்க, நான் போய் வாங்கி கொடுக்குறேன்னு வாங்கிக்கிட்டு ஓடி வரேன். ஒரு சின்ன பையன், நான் உள்ள வந்து பார்க்கும்போது அவரை மடியில தூக்கி வச்சு தான் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து இட்லி எடுத்து ஊட்டிக்கிட்டு இருக்காயா. மத்தியானம் நம்ம என்ன செய்வோம்னு யோசிக்கல, சுயநலம். அந்த குழந்தை தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு பெரியவருக்கு கொடுக்கணும் நினைக்குதே. அப்போ பொதுநலத்துக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு வேறுபாடு இல்லை. இன்னொன்னு, பொதுநலம் செய்வதற்கு ஏழை பணக்காரர்கள் என்ற வேறுபாடு இல்லை, எல்லோரிடமும் பொதுநலம் இருக்கிறது. சென்ற மாதம் சென்னைக்கு வந்திருந்தப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கோம். போகும்போது நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் சின்ன சின்னதா வச்சு வித்துக்கிட்டே ஏறினார். ஏறி கொஞ்ச தூரம் போறக்குள்ள அவர் இறங்கும் போது அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு பாருங்களேன், இந்த ரயில் அடுத்து மாம்பழத்திலையும் எழும்பூரிலும் நின்னு போகும், அங்கே இன்று போலியோ சொட்டு மருந்து கொடுக்கிற தினம், எனவே குழந்தை வைத்திருக்கிற தாய்மார்கள் தவறாமல் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொல்கிறார் என்றால், தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, வருங்கால சன்னதியாவது நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மிகப்பெரிய பொதுநலம் அதுல காணப்படவில்லையா? என் தந்தையின் நினைவு நாளுக்கு கோவிலில் சென்று திதி கொடுப்பதை விட முதியோர் இல்லங்களுக்கு நிதி கொடுப்பதுதான் உண்மையான மரியாதை என்று நாங்கள் மனசார நினைப்பதால் தான் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், பொதுநலம் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பெருகி இருக்கிறது. இவர் என்னமோ சொன்னாரு, டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்து விடும் போது அம்மா சொல்றாளாம், யாருக்கும் கொடுத்துறாத நீயே சாப்பிடுன்னு. அப்படிலாம் இன்னைக்கு ஒருத்தருமே சொல்றது இல்ல. பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் கொண்டு போற மாணவர்கள் தான் மட்டும் சாப்பிடுறது இல்ல, தான் கூட ஏழையாக படிக்கின்ற மாணவன் சாப்பிடாம வருமானம் அவனுக்கு தெரியும். ஆனா அதுக்காக அவன் அப்படி சொல்ல மாட்டான், நீ சாப்பாடு கொண்டு வரல, நீ பாவம் இல்ல, உனக்கு நான் தரேன்லாம் சொல்ல மாட்டான். அது அவன் தன்மானத்துக்கு இழுக்கு. அதனால என்ன சொல்றான், மச்சி அம்மா இன்னைக்கு என்னமோ கொடுத்து விட்டுருக்காங்க, வாடா ஏதோ ஸ்பெஷலா இருக்கும் போல இருக்குவா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவான்னு கூப்பிடுவான். ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ள 4 பேர் கை வச்சு எடுத்து சாப்பிடுறான். 4 பேருக்கும் வயிறு நிறையாது, நிச்சயமாக மனசு நிறையும் என்றால் அங்கேதான் நம்முடைய பொதுநலம் நிறைந்து வெளிகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாளிதழ்களில் விளம்பரம் வரும், பார்த்திருக்கோம் இல்லையா? ஏழைகள் உயிர் காக்க உதவுங்கள், இல்ல ஏழை மாணவர்கள் கல்விக்காக எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு சிறு விளம்பரத்தை பார்த்தா போதும், போட்டி போட்டுக்கொண்டு உதவி செய்கிறவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு பெருகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம் வீழும் போது கை தூக்கி விடுகின்ற கரங்களும், நாம் தாழும் போது தோள் கொடுத்து உதவுகின்ற கரங்களும் தான் உண்மையிலேயே தெய்வங்கள். அந்த வடிவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையோடு அறிவித்துக் கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. என்னையா எவ்வளவு வளர்ந்திருக்கையா பொதுநலம் அப்படின்றதே சான்றுகளோடு எடுத்து காட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே என்னையா வேணும்? நியாயமாக பேசுகிற ஆள் பாரதி பாஸ்கர் நிச்சயமாக என்ன செய்ய போகிறாங்க? ஆமையா உள்ளபடியே பொதுநலம்தான்னு சொன்னாலும் சொல்லிடலாம், சொல்ல முடியாது. வாங்க வாங்க. நடுவர் ஐயா என்னை கூப்பிடுற போது பாரதி பாஸ்கர் நியாயமான ஆளு,
ஒருவேளை பொது நலன்தான் வளர்ந்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் அதைத்தான் செய்ய போறேன். சரி, அதனால இந்த கட்சியில் இருந்து கொண்டே அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்றதுன்ற முடிவை எடுத்துட்டேன் ஐயா. அது எடுத்த பிற்பாடு இப்படி நேரமா அதுக்கு ஆமா, நான் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லையே. உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம ஊர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. 2 வீலர் ஆம்புலன்ஸ். எனக்குமே முதல்ல புரியல. பாவம் சிக்கி சின்ன பின்னமாகி எலும்பு கிளும்பு முறிஞ்சிருக்கிற ஆள்ல நெட்டு குத்தா உட்காத்தி வச்சு 2 வீலர்ல எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அப்புறம் சொல்றாங்க வேன் ஆம்புலன்ஸுக்கு நாம வழி விடுறதே இல்லையா, அதனால 2 வீலர் காரை எங்க வேணா எழுந்து எப்படி வேணா போயிருவான்னு 2 வீலர் ஆம்புலன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஆளு சீக்கிரம் கிளம்பி போயிட்டா இனிமே இந்த உலக துன்பங்களில் அவர் ஈடுபட வேண்டாம் என்ற பொது நலத்தினால ஆம்புலன்ஸுக்கு கூட நம்ம வழி விடுறது இல்ல. டிஃபன் பாக்ஸில் இருக்கிற சாப்பாட்டை எடுத்து 4 ஃப்ரெண்ட்ஸு காலேஜில் பகிர்ந்துக்கிறாங்களாம். சாப்பாடு நல்லா இல்லைன்னு அப்படித்தான் பண்ணுவான். நீங்க வைக்கிற சாப்பாடு பாவம் உங்க வீட்டுக்காரர் அதான் பண்றாரு. தெரியாதா உங்களுக்கு? குழந்தைகள் உதவி செய்வதை பற்றியே ரேவதி பேசி இருக்கிறார். உண்மை, குழந்தையா இருக்கிற மட்டும் மனசு நல்லா தான் இருக்கு. வளர்ந்த அப்புறம் என்ன ஆகுது ரேவதி? அது யாராலும் அப்படி ஆகுது? பெற்றோர்களினுடைய சுயநலம் ஒரு காரணம் நடுவர் அவர்களே. பெற்றோர்களினுடைய சுயநலம் ஒரு காரணம். நீ முந்தி இருக்கணும், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், மத்தவன் எக்கேடு கெட்டாலும் நீ கவலைப்படக்கூடாது என்று சொல்லி வளர்க்கப்படுகிற ஒரு தலைமுறையில் பொதுநலம் பரவி இருக்கிறதுன்னு பேசுறதுக்கு 3 பேர். நல்ல ஆளுகையா நீங்க. அவங்க அணித்தலைவர் அம்மா சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன ஆசை பாருங்க, எங்க அணித்தலைவர் அவரோட தெருவை கூட்டி பெருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. தாக்கு ஐயா செஞ்சாரு அதை. அவருடைய தெருவை அவரே கூட்டி பெருக்கினாரு. முதல் நாள் செஞ்சாரு, 2வது நாள் செஞ்சாரு, 3வது நாள் பட்டிமன்றம் கூட்ட முடியல, 4வது நாள் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கிறான், என்ன தாக்கு ஐயா வர வர நீங்க சரியாவே தெருவை கூட்டுறது இல்லையே. ஒரு கடமை தானம்மா அது. ஆமா, எவ்வளவு கடமை உணர்ச்சியோட அவர் கேட்டிருக்காரு பாருங்க பக்கத்து வீட்டுக்காரரு. பொதுநலம், பொதுநலம் என்பது சின்ன 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 திட்டுகளாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறதே தவிர வளரவில்லை. அதுதான் பிரச்சனை. சில கேள்விகள் எனக்கு. 340 சொச்சம் மருந்துகளை தடை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதில்லை உங்களுக்குன்னு. யுக யுகமா அந்த மருந்து தாயா நாம சாப்பிட்டுட்டு இருக்கோம். 1 லட்சம் ரூபாவை 2 தவணை திருப்பி கொடுக்காத ஆளை ரவுண்டு கட்டி அடிக்கிறோம். 9,000 கோடியோட வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்களை எதுவுமே செய்யறது இல்லையே. நாம் எல்லாரும் ஏன் மௌனமாக இருக்கிறோம்? 2 காரணம். 1, நமக்கு அதிலிருந்து ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்ற எண்ணம். இல்ல, எனக்கு ஏன் வம்பு, யாராவது எனக்கு ஆபத்து விளைவிச்சுட்டா என்ன பண்றதுன்ற பயம். இந்த 2மே சுயநலம் தான். குருச்சரன் தாஸ் என்ற அறிஞர் சொன்னார், the violence of the minority and the silence of the majority, this is the problem of our democracy என்று சொன்னார். சிறுபான்மையாக இருக்கிறவர்களுடைய வன்முறை இருக்கிறதே அதை கூட மன்னிக்கலாம், பெரும்பான்மையாக இருக்கிறவர்களுடைய மௌனம் இருக்கிறதே அதை மன்னிக்கவே முடியாது என்று சொன்னால் பெரும்பான்மையான நாம் ஏன் மௌனமாக இருக்கின்றோம்? இதை போய் பொதுநலம் என்று சொல்லுவதற்கு 3 பேர் வருகிறார்கள். அவங்க அணித்தலைவி அவங்க பேசுற போது சொன்னாங்க, சிட்டுக்குருவிக்காக தினம் கொண்டாடினார்கள் என்று. ஏன் காட்டிலே வாழ வேண்டிய புலி நாட்டுக்கு வந்து நாம அதை அடிச்சு கொண்டு அதை சாகடிக்கிறோம்? அவை வாழ வேண்டிய இடத்திலெல்லாம் நாம் ஆக்கிரமிப்பு செய்கிற காரணத்தினாலே அதெல்லாம் பாவம் நாட்டுக்கு வருது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு விட்டு 4 ஸ்கூல் பசங்களுக்கு சிட்டுக்குருவி வேஷம் போட்டதுனால காட்டு உயிரிகளை நாம் காப்பாற்றி விட்டோம் என்ற தியாக பரம்பரைக்கு நம்மை தகுதியானவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய குடும்ப உறவுகளிலே கூட நுழைந்து விட்ட சுயநலம். எத்தனை வீடுகளில் உங்களுக்கு தெரியும், முதல் பையனோ முதல் பொண்ணோ சம்பாதிக்க போனாக்க வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, 2 வருஷம் இருந்துட்டு வந்துடுறா என்று சொல்லுகிறார்கள். 2 வருஷம் கழிச்சு அம்மா நான் திரும்பி வந்துட்டுமான்னு கேட்குற போது, அதுக்குள்ள வந்துட்டா எப்படிடா, இப்பதான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் 3 வருஷமாவது ஆகுமே என்று பதில் சொல்லுகிற பெற்றோர்களே பெருகிவிட்ட ஒரு சமூகத்தில் குடும்ப உறவுகளிலே கூட சுயநலம் வந்துவிட்ட பிறகு சமூக வெளிகளிலே நாம் பொதுநலத்தோடு செயல்படுகிறோம் என்று சொல்லுவதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? விபத்து நடக்கிற போது எல்லாரும் போய் காப்பாற்றுகிறார்கள் சொன்னாங்க, 10 பேர் ஓடி வருவான், உங்களை தூக்கன்னு நீங்க நினைப்பீங்க, பைக்கை தூக்கிறதுக்கு வந்திருப்பான் சார். இதுதான் நம்மை சுற்றி நடக்கிற யதார்த்தம். யதார்த்தத்துக்கு திரும்புங்கள் என்று ராஜாவிடம் கோரிக்கை விடுவித்து நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். சுயநலத்துக்காக ரொம்ப சுயநலத்தோட பேசியிருக்காங்க.
சரி வாங்க ராஜா வாங்க. பாரதி அவர்கள் பேசிய பிறகு வீட்டுக்கு போவதற்கே விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாரும் சுயநலமாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு வீட்டுக்கு போகணும்? வீட்டில் சேர்க்காம முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டான்னா இப்போ அந்த அணியில் 2 வயசான ஆளுங்க உட்காந்துருக்குறாங்க. அவங்க 2 பேர் வீட்டில் இருந்து வந்தாங்களா முதியோர் இல்லத்துலேருந்து வந்தாங்களா? முதல்ல ஒருத்தர் அப்படி பச்சை சட்டையோடு இருக்கிற பாருங்க. பாரதி என்ன பேசினாலும் நான் ஒத்துக்குவேன், ஆனால் அவர் குனிஞ்சு கூட்டினாருன்னு சொன்னாங்க பாருங்க, அதை மட்டும் என்னால் ஒத்துக்குவேன். குனிஞ்சு தெருவை கூட்டினார். ஏன் ஒரு அளவு வேண்டாமா? அதிருப்தி எம்எல்ஏக்கள் இந்திய தமிழ்நாட்டுக்கு புதுசா அப்படின்னாங்க. அவங்க எதுக்கு அதிருப்தியா இருக்கிறாங்க? தொகுதி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானம்மா. அப்படித்தாம்மா தொகுதியை முன்னேற்ற முடியும். அதில் அவங்க சொல்றாங்க, சாப்பாடு நல்லா இல்லாததுனால பையன் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குறானாம். உங்கள் சாப்பாடுகளை பற்றி நீங்களே சொல்லலாமாம்மா? 9,000 கோடி ஒருத்தர் எடுத்துட்டு அமைதியாக போயிட்டாருன்னா அவர் சும்மா போகலாமா? அங்கே போய் வசூல் பண்ணி கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. இன்னைக்கு 4,000 கோடி தர்றோம்னு இருக்காரு. பார்த்தீங்களா? மீதி வந்துருமா? அப்படித்தான் பார்க்கணும். 9,000 கோடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு. அவர் நடுவில் இருக்கிறார் பாருங்க, அவர் ரொம்ப மோசம். இவர் பஸ்ஸில் போயிருக்கார், சைடில் ஒரு பொண்ணு 2 வீலரில் போயிருக்கு, அது துப்பட்டா லேசாக இதோ பறந்துருக்கு. இவர் உடனே பஸ்ஸு போகிற வேகத்துக்கு குனிஞ்சு துப்பட்டா துப்பட்டானாராம். இதில் எந்த சினிமாலையா பிடிச்சிங்க? 20 ரூபாய் பால் பாக்கெட் 200 ரூபாய்க்கு வித்தது எனக்குத்தான் தெரியும்னு புலவர் சொல்றார். வித்தவரே இவர் தான். ஏன்னா அவர் தான் சொன்னார், வித்தது எனக்குத்தான் தெரியும். நீங்க தப்பு பண்ணிட்டு ஊர் சரியில்லைன்றது. இலையை வெட்டி ஆட்டுக்கு போட்டானா, ஆட்டை வெட்டி இலையில போட்டானா, என்ன தப்பு? அவன் அன்னதானம் பண்ணியிருப்பான். ஆட்டை வெட்டி புதைச்சா வைப்பான். என்னையா, ஆடு எதற்கு பயன்படணுமோ அதுக்கு பயன்படுது, இலை எதற்கு பயன்படணுமோ அதுக்கு பயன்படுது. இதில் என்ன சுயநலம் வந்திருக்கு? ஒரு ஜோடி செருப்பை அண்ணங்காரன் பகலில் போட்டானா, தம்பிக்காரன் இரவில் போட்டானா. அவன் நைட் வாட்ச்மேனாக இருந்திருப்பானையா. அவன் 2 மாதம் நடந்திருக்கான், நடந்து முடிச்சுட்டு திருப்பி கொடுத்துருக்கான். ஆனால் உங்கள் கண்ணில் நல்லவனே தெரிய மாட்டான். நிறைய பேசியிருக்கிறாங்க. தாக்கையா வந்து தொண்டு செய்வதற்கு எதற்கு விளம்பரம் அப்படின்னு கேட்குறாரு. விளம்பரம் இல்லைன்னா நம்புவானா? நம்ம வீட்டில் விளம்பரம் வைக்கிறது இல்லையா? நான் இன்னார் எஸ் ராஜா, நான் வீட்டு வாசலில் வைக்கிறேன்னா இல்லையா? அது மாதிரி தாங்க விளம்பரம். அப்போ தான் 4 பேருக்கு தெரியும். இல்லாட்டி உங்களை மாதிரி ஆள் ஒன்றுமே செய்யலைன்னு வந்து பேசுவீங்க. அதுக்காக அப்பப்போ நாங்கள் அங்கங்கே ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புவோம். எது ஸ்டிக்கரா? ஸ்டிக்கர் நல்லது. ஏங்க நம்ம விளம்பரத்தில் கரை நல்லதுன்னா மட்டும் சிரிக்கிறீங்க, ஸ்டிக்கர் நல்லதுன்னா சிரிக்க மாட்டீங்களா? இப்போ பாரதி மேடம் இவ்வளவு தூரம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுனாங்களே, எதுக்காக? தேசம் நல்லா இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் பேசினார்களே தவிர அதிலேயே பொதுநலம் பொங்கி வழிகிறது. நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், நடிகர் பார்த்திபன் போய் போலீஸ் கமிஷனர்கிட்ட ஒரு கேஸ் கொடுத்துருக்கிறார். சென்னையில் சாலையோரம் படுத்திருக்கிற குழந்தைகள் காணாமல் போகிறார்கள், இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு. சாலையோரம் படுத்திருக்கிற குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி கூட இந்த தேசத்தில் வருத்தப்பட ஆட்கள் இருக்கிற வரை பொதுநலம் எப்படி குறையும்? குன்னம்னு ஒரு தொகுதி பெரம்பலூர் பக்கம், அதில் ஒரு எம்எல்ஏ அவர் ஒரு முறை தொகுதிக்கு போயிருக்கிறார். அங்கே போனப்போ ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி அவர் காரில் ஏறும்போது வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா எங்கள் ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊர், அங்கே வந்து ஒரு நூலகம் சரியா இல்லை, நீங்கள் எம்எல்ஏ நிதியிலேருந்து ஒரு நூலகம் கட்டி கொடுத்தா படிக்கிற பிள்ளைகளாக படிச்சுக்குவோம். சொன்ன உடனே அந்த பெரிய மனுஷன், அவர் ஒரு எம்எல்ஏ, ஒரு சின்ன பொண்ணு வந்து சொல்லுதுன்னு அவர் கண்டுக்காமல் போயிட்டார். சரி பரவாயில்லன்னு. ஆனால் 1.5 ஆண்டுகளுக்குள்ள அவர் சொந்த எம்எல்ஏ நிதியில் அங்கே ஒரு நூலகம் கட்டியிருக்கிறார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்க செய்ய வேண்டியதான். ஆனால் அதில் பெயர் பலகையை அந்த பொண்ணு செம்பருத்தி பேரில் போட்டு இந்த நூலகத்தை திறந்தவர் செம்பருத்தின்னு போட்டிருக்கிறார். எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. ஒரு சின்ன பொண்ணு. சரி இது பரவாயில்ல, நம்ம ஊரில் நடந்தது. பக்கத்தில் ஒரு மாநிலம் கேரளா, அங்கே உம்மன் சாண்டின்னு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு, ஒரு பள்ளிக்கூட சார்ந்த நிகழ்ச்சிக்கு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற சிவானின்னு ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, உம்மன் சாண்டி அப்படின்னு கூப்பிட்டுருக்கு. அந்த ஊரில் அவர் ஒரு தடவை திரும்பலை, உடனே 2ஆவது தடவை உம்மன் சாண்டி அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டுருக்கு. நம்ம ஊராக இருந்தால் பொலி போட்டிருப்பாங்க. அந்த பெரிய மனுஷன் திரும்பி வந்து, இந்த பாப்பா கூப்பிடுதே என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த சின்ன குழந்தை போய், எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் கிளாஸில் அமலகிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப ஏழை, அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு கூட வீடு இல்லை,
நீங்கள் தான் எல்லாருக்கும் உதவி செய்வீங்களாமே, செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, என்ன 6 வயசு இருக்குமா? ஆனால் அந்த குழந்தைக்கு தனக்கு ஏதாவது வேண்டும் என்று, அவர் பெரியவர் என்று தெரியவில்லை, அவர் கையில் இந்த நாடு இருக்கிறது என்ற அச்சமும் இல்லை. ஆனால் அவரிடம் சொன்னால் தன் நண்பனுக்கு ஏதாவது நடக்கும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. சொன்ன உடனே அவரும் அந்த சின்ன குழந்தை தான் சொல்லுதுன்னு இல்லாமல் அவங்க ஸ்கூல் டீச்சரை கூப்பிட்டு இவ சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி உடனே அந்த இடத்துல 3 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணாராம் ஏஆர் ரஹ்மான். அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே சன்ஷைன் அப்படின்னு ஒரு சின்ன குழுவை வச்சு யாரெல்லாம் அங்கே கூப்பிட்டு அவர் மியூசிக் சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? சைக்கிளில் டீ வச்சு விற்கிற ஒருத்தரோட பையன், தெருவில் அயன் பண்ணுற ஒரு ஆளோட பையன், இது மாதிரி பிள்ளைகளை கூப்பிட்டு இலவசமாக அந்த பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு இசைக்கலைஞர்களை அழைத்து கொண்டு வந்து இதுவரை அவர்கள் பார்த்திராத காஸ்ட்லியான இசைக்கருவிகளை இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆஸ்கர் உயரத்தை தொட்ட ஒரு மனிதனால் தன் தெருவை நேசிக்க முடிகிறது என்றார். உங்களால் ஏன் முடியாது? முடியும் என்பதை தானே எங்க சொல்றோம். இது எல்லாம் நடக்கிற விஷயம். இது இன்னும் ஒரே ஒரு செய்தி. கோயம்புத்தூர்ல சிறுவாணின்னு ஒரு அணைக்கட்டு இருக்கு. அதை சுற்றி நிறைய மலை கிராமங்கள் இருக்கு. மலை கிராமங்கள்ல இருந்து தள்ளி போய் படிச்சுட்டு வர்றோம். சின்ன சின்ன குழந்தைங்க படிக்குதான். இந்த கோயம்புத்தூர் பக்கம் இருக்கக்கூடிய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம், படிக்கிற பிள்ளைகளெல்லாம் போய் பார்த்து ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அவங்க கான்ட்ரிபியூஷனாக முதல் டெபாசிட்டாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் 1000 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கும் தன்னுடைய குறைவான வருமானத்தில் கூட எங்கோ இருக்கிற ஏழைகளுக்கு, எங்கோ இருக்கிற வசதியற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவரை இந்த தேசத்திலே பொதுநலம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாட்டில் நடக்கிற நல்லதையும் பாருங்க. நல்லதை பார்க்க பார்க்க நல்லவர்களாவோம். பொதுநலம் பெருகி இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் எல்லாரும் ஆதங்கப்படுவது பார்த்த பிறகு இன்னும் பெருகும். வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியோர்களே, உள்ளபடியே இந்த கட்சி பேசுகிற போது கேட்க நமக்குமே கொஞ்சம் உடன்பாடு தான் அப்படின்னு தோணுதில்ல. ஆனால் அதே நேரத்தில் இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு பொதுநலம் பெருகி இருக்கிறது என்று சொல்லுவதில் எத்தனை உதாரணங்கள், எத்தனை சான்றுகள். உண்மையாக தான் கொஞ்சம் கொஞ்சம் பெருகி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கே பார்த்தாலும் நாட்டுக்குள்ளே எத்தனை பள்ளிக்கூடங்கள், ரொம்ப எளிய பள்ளிக்கூடங்கள், ஏழைகளுக்கான பள்ளிக்கூடங்கள், ஆனால் நல்ல கல்வி, ஆனால் கட்டுப்பாடு. அநேக இடங்கள்ல அந்த கட்டுப்பாட்டுக்கே பயப்படுறாங்க. நிறைய இடங்கள் இருக்கு, ஆனா வெகு வேகமாக குக்கிராமங்கள் வரை பரவி கொண்டிருக்கின்ற கல்விக்கூடங்கள் என்னவாக இருக்கு? அதைத்தான் இந்த பக்கத்தில் பிடிக்கிறாங்க. திருச்சி பக்கத்தில் நாடோடிகளாக அலைகிற சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த சகோதரர்கள் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிள்ளை படிச்சுட்டா. ஒரு பிள்ளை நான் படித்து முடித்த ஒருபாடு பேட்டி கேட்குறாங்க, என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு. பிடி படிச்சிருக்கிறேன், ஆனால் நான் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணேன். இப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் வேலைக்கு போய் என் குடும்பம்னு ஒன்று உருவாக்குறத விட நான் இப்படியே வாழ்ந்து என் சமுதாய மக்களை முன்னேற்றுவிக்கணும், அவர்களுக்கு கல்வி கொடுக்கணும், கல்வி இல்லாமல் இருக்கின்ற இந்த மக்களை முன்னேற்றி வைக்கணும். ஏன்னா எங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணை சேர்ந்த மக்கள், அவர்கள் மரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே அவள் தன் சமூகத்துக்கு அர்ப்பணம் செய்து விட்டாள் பாருங்க. அப்படியே இருக்கு. எல்லா நிலைகளை பார்த்தா எல்லாத்துக்கும் விலை போட்டாச்சுன்னு சொன்னா, இனிமே போய் இந்த மண்ணில் நீங்கள் பொது நலத்தை சொல்லிக் கொடுக்கறதுன்றது இருக்கு பார்த்தீங்களா? சொல்லிக் கொடுப்பதே இனிமே நகைச்சுவை காட்சியாக போயிடும். அப்படின்னா என்னங்க இவங்க இந்த மனுஷங்க இவ்வளோ உயர்ந்து பேசியிருக்காருங்களே, இதில் ஒன்றுமே உண்மை இல்லைங்களா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்குது. அது ஆனால் என்னவாக இருக்குதுன்னா, பொதுநலம் இந்த மண்ணிலே மெல்ல மெல்ல இப்போ தான் குறுஞ்செடியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சுயநலம் இருக்க அடர்ந்த காடாக, திக்கு திசை தெரியாத காடாக நம்முடைய மண்ணிலே அடர்ந்து கிடக்கு. எங்கு பார்த்தாலும் இருட்டாக கிடக்கிற இந்த வேளையிலே ஏதோ அங்குமிங்குமாக 1-2 குறுஞ்செடிகள் தழைத்து வருகிறதை பார்க்கிற பொழுது, ஓ, இவை நாளை பெருமரமாகி விடுமல்லவா
என்று மனசில் தோணுது. மரமான பிறகு அது என்னவாக ஆகும் என்றுதானே எங்களுக்கு ஐயமாக இருக்கு. அதனால பெரியோர்களே, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பொது நலத்தை விட சுயநலன்தான் அரசியல், கல்வி, சமயம் பணிகள் அத்தனையிலும் விரவி கிடப்பதனாலே நிச்சயமாக இங்கே சுயநலன்தான் பரவி கிடக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். வருத்தத்தோடு நன்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.